Hello friends, welcome back to my channel Sandy's Creative Corner. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ட்ரீம் கேச்சர் தான் நம்ம செய்ய போறோம். இந்த ட்ரீம் கேச்சரை நம்ம அழகா வாசல்ல தொங்க விட்டிங்கன்னா நம்ம ட்ரீம்ஸ்லாம் நிறைவேறிடும். ஸோ அப்படி இந்த ட்ரீம் கேச்சரை நம்ம எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இப்போ இந்த ட்ரீம் கேச்சரை செய்யறதுக்கு நான் பழைய கேஸ்கெட்டை தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு விருப்பமான கலரில் உள்ள நூல் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு அட்டையில் நம்ம 30 சுற்று இது மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ இந்த த்ரெடை வச்சு தான் நம்ம கேஸ்கெட்டை சுற்றி கவர் பண்ண போகிறோம். இப்போ 30 சுற்றுக்கு முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கேஸ்கெட் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சைடில் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இது போல் நல்லா நீங்கள் டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது கேஸ்கெட் தெரியாத மாதிரி நல்லா இதை டைட்டாக சுற்றிக்கிட்டே வாங்க. இப்போது உங்களுக்கு இந்த த்ரெட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி சுற்றிட்டு அதை முடிச்சு போட்டுக்கோங்க. இன்னொரு த்ரெட் இதே கலரில் எடுத்துகிட்டு டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது இந்த பிசுறுலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடுங்க. ஸோ பிசுறு கட் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணிக்கோங்க. டைட்டாக சுற்றி முடிச்சிடுங்க இந்த ஃபுல் கேஸ்கெட்டையும். ஸோ இப்போ ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. இப்போது கடைசியாக நம்ம டைட்டாக நாட் போட்டுட்டு இதை முடிச்சிடலாம். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிறத கடைசியில் இருக்க மட்டும் ட்ரிம் அவுட் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. கடைசியாக இதை என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே நம்ம ஸ்டார் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு 8 புள்ளி வச்சுக்கோங்க சரிசமமாக. ஸோ இப்போ 8 மார்க்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த த்ரெட்டில் நம்ம மார்க் பண்ண வச்சதை உள்வாட்டமாக உள்ளே விட்டு எடுத்துடலாம். ஸோ நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. விட்டுட்டு உள் பக்கமாக எடுத்து வெளியில் விட்டுருங்க. ஸோ இது போல் நீங்கள் எல்லாத்தையுமே விட்டு எடுத்துருங்க நம்ம மார்க் பண்ண போர்ஷனை. சுற்றி முடித்தாச்சு. ஸோ நான் எப்போவுமே கீழே விட்டு மேல் பக்கமாக எடுத்துட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் முடித்தாச்சு. இப்போ அதே மெத்தடையை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இதேமாரியே சுற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஷேப் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ கீழ் வழியாக விட்டுட்டு மேல் நோக்கி நம்ம எடுக்கணும். இதேமாதிரி நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ஸ்டார் ஃபார்ம் ஆகிடும்.
ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சூப்பரான ஸ்டார் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் நூலில் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சுருட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக சுற்றி முடிச்சாச்சு. இப்போது கரெக்டான பாயிண்ட்ஸில் நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கோல்டு பீட்ஸ் அதில் நூலில் கோத்துக்கலாம். இப்போ கோல்டு பீட்ஸை நான் வந்து ஒரு 5 கோல்டு பீட்ஸ் வந்து கோத்துக்கிறேன். இந்த கோல்டு பீட்ஸை கோத்துட்டு இதை வந்து உள்ளே விட்டு நல்லா முடிச்சு போட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ டைட்டாக முடிச்சு போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார் போர்ஷன் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்க போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே தொங்குற இந்த வாலை இப்போது நம்ம ஃபெதர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சுங்கு மாதிரி இதுக்கு வந்து கையில் வந்து 4 விரலில் வச்சுட்டு நீங்கள் 20 சுற்றி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது உள்வாட்டமாக விட்டு இது நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பென்சிலை விட்டு அதை சைஸ் பார்த்து டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் மேலே வந்து ஒரு சுங்கு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. கீழேயும் நம்ம ட்ரிம் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு ஊசி நூலில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த சுங்கெல்லாம் அதில் கோத்து விட்டுடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் கலரில் 2 எடுத்திருக்கேன். ஸோ இந்த பக்கமும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இந்த மாதிரி ப்ரௌனில் தொங்க விட்டுட்டு நடுவில் மட்டும் வந்து ஒரு 3 பிங்க் கலர் சுங்க தொங்க விட போகிறேன். ஸோ இது மாதிரி 3 ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம அழகாக தொங்க விட்டுடலாம். ஸோ சென்டராக வந்து இந்த பிங்க்கை தொங்க விட்டுக்கோங்க. சரிசமமாக வச்சு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. இப்போ இந்த சைடில் வந்து நம்ம ப்ரௌன் கலர் தொங்க விட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது மேலே தொங்க விடுறதுக்கு நம்ம இன்னொரு த்ரெட் எடுத்துகிட்டு அதை நம்ம முடிச்சு போட்டு விட்டுடலாம். இதோ சூப்பரான நம்ம ட்ரீம் கேச்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே நம்ம ஒரு கேஸ்கெட்டை வச்சு உள்ள நூலை வச்சுட்டு சூப்பராக இந்த ட்ரீம் கேச்சரை நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ட்ரீம்ஸ்லாம் நிறைவேறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.